ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேம் அசஸ் பண்ணல, பிட்ச் அசஸ் பண்ணல, ஆப்பனண்ட் என்ன ஆடுறாங்கன்னு அசஸ் பண்ணல. அபிஷேக் சர்மா இறங்குவானா மாட்டானான்னு தெரியாது, திலக் வர்மா ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பான்னு தெரியாது. இது ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அதாவது அவங்க அவுட் டேட்டட் T20 கிரிக்கெட் ஆடுறாங்க வச்சு. கரெக்ட். அதான் என்ன பண்ணி நீ சொன்ன மாதிரி நியூ ஜெனரேஷன் ஆஃப் T20 கிரிக்கெட் ஆடுறேன்னு சுத்துமா, அடிமா நீ போடுமா நான் சுத்துறமான்னு சுத்துன்னு சுத்துறாங்க. முகமது அலி சுத்தினா ஒரு பால் இந்த பக்கமா காவாய்க்கு இந்த பக்கமா காலை வச்சு ஆஃப் சைட்ல ஒரு சுத்துனா, அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா உடம்புல போட்டா இப்படி ஒரு சுத்து. பும்ரா அந்த மாதிரிலாம் ஷாட் நீ அடிக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் அக்கில் பேர்ந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ். அதாவது இல்லடா ஏன் சீக்காத, எனக்கு அவன் பார்க்கும்போது மிஸ் மேட்சா தெரிஞ்சது மச்சி கொஞ்சம். அதாவது போன மேட்ச் இந்தியா, நான் சொல்றேன்ல, ஒரு ப்ரௌட் கிரிக்கெட்டிங் நேஷன். ஒரு காலத்துல வசீம் அக்ரம், வக்கார் யூனிஸ், அப்துல் ரசாக், மொயின் கான், இன்ஜமாமுலுக்கு, யூசுப் யூஹானா, சையத் அன்வர், அந்த மாதிரி டீம் ஆடி பாகிஸ்தான் பார்த்திருக்கேன் நானு. பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க பாகிஸ்தானை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம், சயீம் அய்யூபோட போலிங். என்ன பால் சுப்மன் கில்லுக்கு. சுப்மன் கில்ல வந்து பிளைட்ல பீட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். நல்ல கேரம் பால் மச்சி, இப்படி சுத்தின்னு சூப்பரா சுத்தின்னு போச்சு. வெரி இம்ப்ரெஸ்ட். அண்ட் அபிஷேக் சர்மா போட்டு கட்டாசின் தான் நல்லா கம்போஷர் ஹோல்ட் பண்ணி லாங் ஆஃப்ல எடுத்தான் விக்கெட். திலக் வர்மா சூப்பரா எடுத்தான். ஸோ ஐ மீன் வாட் எவர் சரினா எனக்கு அது ரொம்ப சயீம் அய்யூப் தான் எனக்கு தெரிஞ்சு பிக்கெஸ்ட் பிளஸ் ஃபார் த டே ஃபார் பாகிஸ்தான். மற்றபடி ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை.